கதை. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சல எங்கேயும் போய் குஞ்சல டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா டே டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட இலக்காதல சவுண்டு கேட்டு நானே எழுந்து நான் எழுந்து பார்க்க இல ஜன்னல திறந்தா கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் சரி கண்ணும் கண்ணும் முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா டே டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரில காதல் போட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல அவளை கொரோனா வந்துருச்சு கண்ணும் கண்ணும் முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா டே டாவு 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 டா டாவில்லாட்டி கையடா டாவு 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 டா கோமாளி தூக்கு போட்டு சாவுடா என்ன மயிருடா என்ன நாம போய் தூக்கு போட்டு சாவ சொல்றான். இட்லி எனக்கு எதிரி அவங்க உரத்தணும் ஆமா பாவம் அப்பாவி பூச்சி வாயில்லாத பூச்சி தெரியாம நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். வாயிலா போச்சு தூக்கு போட்டு சாப்பிடா அப்புறம் பேசிக்கிறேன் சியா சாமி குருவே மறுபடியும் தான் உருவம் சொல்றான். சரி குருவே சியா நலமாக இருக்கின்றாயா? நல்லா இருக்கிறேங்க ஏய் நல்லா இருக்கிறேங்க என்ன ஒரு குறை இல்லாம சீரும் சிறப்போடு கொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லாதான் இருக்கிற. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க நல்லா இருக்கிறாயா? நல்லா இருக்கிறோம். இருந்தாலும் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கை கட்டி வாய் புதைத்து எக்கச்சக்கம் இல்லாம ஏறுமாறு இல்லாம தட்டு தகரம் போடக்கூடாது. கை கட்டி வாய் புதைத்து கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சரியா சொல்லணும். ஏதாவது கட்டிக்கிற ஆமா வாயை பொத்திக்கிற ரைட்டு அப்புறம் பதில் சொல்றது. சரி வாயில கை விரல எடுத்துரு. கை கட்டி வாய் புதைத்து நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களை பார்த்தா ஒரு பிரம்மச்சாரி மாதிரி தெரியுது. ஆமா 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 ஆமா. எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கறத நீங்க செத்து விவரமா சொன்னாதான் சாமி தெரியும். அறிவேற்ற அபிஷ்டு நான் செத்து போயிட்டா யார வந்து உனக்கு சொல்லுவா? செத்து இல்லைங்க செத்த புரியும்படியா விவரமா சொன்னதான் தெரியும். அப்படி பேச வேண்டும். ஏய் மற்றொரு இடத்துல பேசுவது போல இடத்துல பேசக்கூடாது. ஏதாவது பேசினா கல்லாக நீராக வட்ட பாறையாக சபித்து விடுவேன். யாருங்க? உன்னை சபித்துருவேன் ஜாக்கிர. சாப்பிடுமா? ஆமா உங்க மந்திரம் என்கிட்ட பலிக்காது. எனக்கு அம்மன் கருப்பாய் மந்திரம் தெரியும். டேய் மந்திர ஜானம் தந்திர ஜாடம் கூடு விட்டு கூடுபாய மாயா வித்து அனைத்துமே எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியுங்க. ஏய் போடலாமா? உன்னுடைய மந்திரம் பெருசா ஏன் மந்திரம் பெருசா பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓம் காளி தூளி கல்கத்தா வாளி ஓம் வச்சு பண்றீங்க. மந்திரம் போடுறேன்டா. மந்திரம் விடுறீங்களா? ஆமா. வேண்டாம் சாமி அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க. ஏய் எத்தனை மந்திரம் தெரியுமா? எனக்கு அம்மன் கருப்பாய் மந்திரம் தெரியும். ஒரு சொல்லு மந்திரம், அரை சொல்லு மந்திரம், முக்கா சொல்லு மந்திரம், முழு சொல்லு மந்திரம், அத்தனை மந்திரத்தையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கிறேன்டா. கரைச்சே குடிப்பீங்களா? நான் கரைக்காம ராவாவே அடிப்பேன். கலைக்கு குடிப்பேன். நான் கலைக்க சொன்னேன். அனைத்து பாடகர்கள் தெரிந்தவன் நான். கொடுங்க பார்க்கலாம். ஓம் காளி தூளி கல்கத்தா காளி. யாருக்கு? எங்க பாட்டுடா. அட அவங்க நினைக்கிறியா? மந்திரத்தை விடுறீங்க. காளி தூளி நீலி கல்கத்தா காளி எங்க பாட்டி பெரிய பாட்டி. சரி அதனால நினைக்கிறேன். காளி தூளி கல்கத்தா காளி. வேண்டாங்க என் மந்திரத்தை விட்டுருவேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓம் காளி தூளி கல்கத்தா மந்திரக்காளி ஜம்பக்கா சிம்பி தாமரதத்தம் குப்பி 27 ஜமகலம் 48 ஜாக்கெட் 7 துண்டு 3 வேட்டி ஒரு கோமணம். இசக சிங்கல் கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்புக்கு ரஸ்பகத்தை கஸ்பாக தீபகத்தை கதாகரன் வீரபஜா அம்மனுக்கு சுடுகாட்டு முண்டை வா அப்படின்னு இல்லை. அம்மனத்தோட வராத பாட்டி கொடுத்து சித்தாளி பட்டாளி வா. காளி சூடி கல்கத்தா வாலி 3 முக்கால் நாளை நாரதர் வேசகாரன் காளி.
மூணாம் முக்கால் நிமிஷத்துல நாரத வேசக்காரியா காலியா நீங்க என்னடா மந்திரம் மந்திரம் யாருக்கு தெரியாது மந்தாலக்காரா செத்து போயிருவானா ஏன்னா மந்திரம் நானே ஒரு அடி நீளம் தான் வச்சிருக்கிறேன் இவன் 3 அடி நீளம் வச்சிருக்கிறான் என்னங்க ஆஹா இந்த மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது நமக்கு என்ன நீங்க நான் சிசியன் நீங்க குரு நம்ம ஒத்து போலாமே சரி உண்மைதான் ஆ. இருந்தாலும் சிசியா சிறப்போடு வாழ்வாய் சரிங்க. மீண்டும் இந்த சபைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம் தூங்குறவங்களுக்கா உட்காந்து விடியல் வரைக்கும் இடுப்புனாலும் உட்காந்து கூத்து பாக்குறாங்க அவங்களுக்காவது ஒரு வணக்கம் சொன்னா பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு வணக்கம் தூங்குறவங்களுக்கு எதுக்குடா வணக்கம் டபுள் வணக்கம் சாதாரணம் அவங்க என்ன வேணும்னு தூங்குறாங்க ஏன் மாரியாகி மதுரன் வேண்டுதல் வச்சிருக்காங்க சார் என்ன மாரியாகி மதுரன் வேண்டுதல் என்னன்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க குருவே நம்ம சாமி வேண்டுனா என்ன வேண்டிக்கிறோம் என்ன வேண்டாம் மாரியாகி மதுரை வேறா நினைச்சுக்கார நடத்துருச்சுன்னா ஆடு வெட்டுறேன் கோழி இருக்கிறேன் பொங்க வைக்கிறேன் மாவளம் கிடக்கிறேன் அளவு குத்துறேன் அக்கடி கிடக்கிறேன் பூ மிதிக்கிறேன் மொட்டை அடிச்சுக்கிறேன் மணி எடுத்து வைக்கிறேன் வேலை எடுத்து வைக்கிறேன் தட்டை எடுத்து வைக்கிறேன் கூத்து வைக்கிறேன் அப்படி பல வாக்குல வேண்டுறோம் தெரிஞ்சுவாங்கப்பா வேண்டுதல் வைக்கல எத்தனை வகை வேண்டுதல் இருக்குது இதெல்லாம் வேண்டுதலை செலுத்தும் போது ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவாகும் ஆமா உண்மைதான் ஆனா இந்த தூங்குற வேண்டுதலுக்கு பாருங்க ஆமா இது 10 பைசா செலவில்லை எப்படிடா செலவே இல்லாம வேண்டுதலா போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க என்னன்னு உள்ளூர் மாரியாகி மதுரை வேறா சாமி ஏதோ நான் நினைச்ச காரியத்தை உனக்கு நோம்பி போடுறதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நீ நிறைவேற்றி வச்சிட்டீங்கன்னா உனக்குன்னு ஊருக்கு பொதுவுல பெருவிழாவை கொண்டாடி அந்த திருவிழா அன்னைக்கு எலிமேடு பொன்னுசாமி சென்று கொண்டு வந்து உன் கோயிலிடம் உனக்குன்னு கூத்து வைப்பாங்க அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நீ மட்டும் நிறைவேற்றிட்டீங்கன்னா உனக்குன்னு கூத்தாடும் போது கூத்து ஆடுற இடத்துல கூத்து பார்க்காம படுத்து தூக்கி போடுறேன் அப்படின்னு வேண்டுதலை வச்சு அந்த கோரிக்கைலாம் மகமாய் நிறைவேற்றிட்டாங்க அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க அப்ப தூங்குறவங்க எல்லாம் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க சரி ஏதாவது அது மாதிரி அங்க ஒரு கழுத்து மட்டும் தொங்கு போட்டுட்டு இருக்கு அது வேண்டுதலை தான் அது எப்படி வேண்டுதல மாரியாகி மதுரை வேறா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலனா கூட உட்காந்துக்கிட்டாவது இப்படி பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் இல்ல காலையில சண்டைக்கு வந்துருவாங்க ஏன்டா கோமாளி எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு எங்களுக்கு மட்டும் வைக்கல உள்ளூர்ல அந்த பொல்லாப்பு நமக்கு எதுக்கு அதனால அவங்களுக்கு 2 வணக்கம் அதனால அவங்களுக்கு ஒரு 2 வணக்கம் சரி பரவாயில்ல